இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இன்றைய நாளை கடவுளுடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். அன்பு தெய்வமே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் காலையிலே எழுந்து அமர்ந்து உம்முடைய இறை வார்த்தையை கேட்கின்றோம். எங்களில் நம்பிக்கை வளர்கின்றது. ஒவ்வொரு நாளும் உம்முடைய திருமுகத்திலிருந்து எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றோம். திருப்பாதங்களிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றோம். உம்முடைய இறை வார்த்தையிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றோம். ஆண்டவரே, இன்றைய நாளை ஆசீர்வதியும். நாங்கள் நம்பிக்கையின் மக்கள், இறையின் வெளிச்சத்தில், இறை வார்த்தை வெளிச்சத்தில் வளர்கின்ற மக்கள். எனவே இந்த இறை வார்த்தை தான் எங்களுக்கு இன்று உணவாகவும் உரமாகவும் அமைகின்றது. எங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை மத்தேயு எழுதிய நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 26வது இறைவார்த்தை. இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். மீட்பை தருவது இயேசு மட்டும்தான். அதனால்தான் இது மனிதரால் இயலாது, கடவுளால் இயலும் என்றார். திருப்பாடல்கள் என்ன சொல்லுகின்றது? ஒருவர் தன்னைத்தானே மீட்டுக்கொள்ள முடியாது. தன்னை மீட்பதற்காக தமது உடைமைகள் அனைத்தையும் கொடுத்து, கடவுளுக்கு கொடுத்து மீட்பை பெற்றுக்கொள்ள இயலாது. காரணம், தன்னை மீட்கின்ற சக்தி மனிதனிடம் இல்லை, அது கடவுளிடம் மட்டுமே உள்ளது. அதனால் தான் இயேசு சொன்னார், இது மனிதரால் இயலாது, கடவுளால் மட்டும்தான் இயலும். ஒருவருடைய மீட்பு கடவுளை நம்பி ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற வாழ்க்கையில் அடங்கி இருக்கின்றது. மீட்பின் சிகரமாக, மீட்பின் மகுடமாக கடவுள் இருக்கின்றார். கடவுள் நினைத்தால்தான் நமக்கு மீட்பு உண்டு. எனவே கடவுளை நம்பி, இறைவார்த்தையை நம்பி ஏற்றுக்கொள்ளும் போது மீட்பு நமக்கு கிடைக்க காரணமாக அமைகின்றது. இயேசுவே ஆண்டவர் என்று வாயார அறிக்கையிட்டு அவரை நம்பி, அவரை ஏற்றுக்கொண்டு, அவரை உள்ளோர நம்பும் போது மீட்பு சாத்தியமாகிறது என்று இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லுகின்றது. அன்புமிக்கவர்களே, இந்த இறைவார்த்தையை கேட்டு 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 இறைவனோடு பயணிக்கின்ற அந்த நிலையில் தான் மீட்பு நமக்கு கிடைக்கின்றது. பழைய ஏற்பாட்டிலே ஏனோக்கு கடவுளோடு நடந்தார். சிறிது காலம் கழித்து அவரை இந்த உலகத்தில் காணவில்லை என்று சொன்னார்கள். காரணம் என்னவென்றால், கடவுளோடு நடக்கின்றவர்கள், அவர்களை கடவுள் எடுத்துக்கொள்ளுகின்றார், அவர்களுக்கு மீட்பை தருகின்றார். இன்றைய நாளிலே இந்த இறைவார்த்தை நமக்கு தருவது அனைத்தும் மனிதனால் இயலும் என்று சொல்ல முடியாது. ஒரு சிலவைதான் இயலும். மாறாக கடவுளால் அனைத்தும் இயலும். எனவே இந்த நாளிலே அந்த நம்பிக்கையை வளர்த்தெடுப்போம். கடவுளால் அனைத்தும் இயலும் என்ற நம்பிக்கையை வளர்த்தெடுத்து ஒவ்வொரு நாளும் நாம் பயணிப்போம். வாழ்க்கை பயணத்தில் கடவுளின் துணை மிகவும் நன்றாக இருக்கும். அது மட்டுமல்ல, நமக்கு ஒரு நங்கூரமாக, ஒரு அரணாக, கோட்டையாக கடவுளின் உடனிருப்பு அமையும். நம்புவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.